மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது உங்களுக்கு யோக காலமாகும். தனவாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு குரு வருவதால் இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நடக்கும். திருமணமே செய்ய மாட்டேன் என்றவருக்கு கூட மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் தேவைக்கு அதிகமாகவே பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சிலருக்கு புது வேலை அமையும். இதுவரை உங்கள் முயற்சிக்கு பல தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி குருபலத்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். திடீர் பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் நிச்சயமாகும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை உற்சாகமான குரு பெயர்ச்சி இது. அதனால் மிகவும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை இது முன்னேற்றத்தை தரும் குரு பெயர்ச்சியாகும். பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேலதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். கன்னிப் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள். வியாபாரிகளுக்கு அதீத லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். கூட்டுத் தொழில் வளர்ச்சியை தரும். பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணி செய்வோருக்கு இது பொற்காலம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை அமையும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சமயங்களில் வீண் விரயங்கள் வரலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு காரணமாக இரவில் தூங்க முடியாத சூழ்நிலை வரலாம். பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். எதிரி தொல்லை இனி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் வராமல் இருந்த பழைய பாக்கி வசூலாகும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கூட்டுத் தொழில் தொடங்க இது ஏற்ற காலமாகும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம், உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சப்தகுரு ஸ்தலமான திருச்சி உத்தமர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். இனி ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 12இல் இருந்த குரு பகவான்
இப்போது உங்கள் ராசிக்கு வருவதால் முன் இருந்தது போல நெருக்கடிகள் இருக்காது. ஆயினும் ஜென்மகுரு என்பதால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. இதுவரை 12இல் இருந்த குருவால் ஏராளமான கடன் ஏற்பட்டு இருக்கலாம். அவை அனைத்தும் இனி தீரும். மேலும் எந்த ஒரு காரியத்தையும் அது முடியும் வரை மற்றவரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. குறிப்பாக பெண்கள் அக்கம் பக்கம் வீட்டார் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் சொந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருப்பதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அயல்நாடு செல்ல விசா காலதாமதமாகி கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும். சிலர் புது வீட்டிற்கு குடி போவீர்கள். புது தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உற்சாகத்தை தரும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை அதிக முதலீடு செய்ய வேண்டாம். ஹோட்டல், கணினி உதிரி பாகங்கள், துணிக்கடை, விவசாயம், காய்கறி கடை, எலக்ட்ரானிக் கடை, பிளம்பர் தொழில், பேக்கரி தொழில் செய்வோருக்கு எல்லாம் நல்ல லாபம் வரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். இது ஜென்ம குரு காலம் என்பதால் சந்திராஷ்டம நாட்களில் டென்ஷன், கோபம், அலர்ஜி வரலாம். பணி செய்யும் இடத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் குறித்த அச்சம் வந்து நீங்கும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும். சிலருக்கு கூட்டுத் தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் இனி கிடைக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: தேய்பிறை வியாழக்கிழமையில் குரு ஓரையில் ஆலங்குடி குரு பகவானை சென்று தரிசித்து வாருங்கள். ஜென்ம குரு பாதிப்புகள் முற்றிலும் விலகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் அமர்வதால் சுப விரயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாட்டு வேலை அமையும். தொழிலில் புது முதலீடுகள் செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் எதையும் திட்டமிட்டு செய்யவும். குடும்பத்தில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை அனுசரித்து செல்லுங்கள். ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி வரலாம். விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகை கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மனதில் திடீர் என தேவையில்லாத பயம், கவலை வராமல் இருக்க எப்பொழுதும் இஷ்ட தெய்வ மந்திரத்தை மனதில் ஜபம் செய்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் தொடங்க வேண்டாம். தொழிலுக்காக வட்டிக்கு புது கடனும் வாங்க வேண்டாம். அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டவசமாக பெரிய பதவிகள் தேடி வரும். வீடு, வண்டி சம்பந்தமான சுப விரயங்கள் உண்டாகலாம். திருமணம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துடன் ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஒரே சமயத்தில் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு என இரண்டையும் சமாளித்து புத்தி சாதுரியத்தால் வெற்றி பெறுவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பி எதுவும் பேச வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் பணத்தை சரியாக கையாள்வது அவசியமாகும். சூப்பர் மார்க்கெட், செல்போன், டிவி ரிப்பேர் கடைகள்,
மெக்கானிக் ஷாப், மருந்து கடைகள், புத்தகம் அச்சிடுவோர், மீடியா சம்பந்தமான தொழில் செய்வோர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல விதமாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களை பொறுத்தவரை அடிக்கடி விடுப்பில் செல்லாதீர்கள். மூத்த அதிகாரிகளிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். கோபத்தை தவிர்க்கவும். இது விரய காலம் என்பதால் பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்றினால் எதையும் சாதிக்கலாம். குரு 12இல் இருந்தாலும் முக்கிய கிரகங்களான ராகு, சனி எல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருப்பதால் தைரியமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். தீராது என்று நினைத்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் அதிக சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குருவோரையில் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். குரு அருளால் அனைத்து கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு லாப வீடான 11ஆம் வீட்டில் அமர்வதால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும். சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள். மனத்தெளிவடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், பதிப்பகம், எலக்ட்ரானிக் ஷாப் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் பணி செய்யும் நிறுவனத்தில் இருந்து விலகி சம்பளம், சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு மாறுவீர்கள். குரு பகவான் உங்கள் கஷ்டத்தையும் பாரத்தையும் குறைத்த பொழுதும் அஷ்டமசனி நடப்பதால் தேவையில்லாத மனக்கவலைகளும் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் வந்து போகும். அதனால் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம். சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆகி விடுவீர்கள். இதுவரை மனக்குழப்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க தயங்கிய நீங்கள் இனி துணிச்சலுடன் எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிக்கும் பாக்கியம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை
பார்வை செய்வதால் நீண்ட நாளாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்குவீர்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் வீட்டருகே இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபடவும். உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை குரு பார்வை செய்கிறார். ஏற்கனவே கண்ட சனி, அஷ்டமத்தில் ராகு என எல்லா பக்கத்திலும் இருந்தும் நெருக்கடி வந்த நிலையில் இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து உங்களை காத்து வந்த குருவும் இனி 10ஆம் இடத்திற்கு செல்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகும். எந்த முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகும். குரு 10இல் இருப்பதால் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதம் பெயர்ச்சியாகுபவர். அதனால் சூரிய பகவான் அருளால் தீமையிலும் சில நன்மைகளும் நடக்கும். வேலையை நீங்களாக விடாமல் திடீரென அவர்களை நிறுத்தினால் நிச்சயம் நல்ல வேலை உடனே கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். முடிந்தவரை தினமும் கோயிலுக்கு செல்லவும். பிதுர் வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் சுப விரயங்கள் உண்டாகும். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயமடைவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு பிறந்த வீடு மூலம் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உங்கள் நிர்வாக திறமையால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். காய்கறி கடை, தோல் ஏற்றுமதி இறக்குமதி, புத்தக கடை, ஆன்மீக அருட்சாதனங்கள், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், தங்க நகை, துணிக்கடைகள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள் வரவே செய்யும். அதனால் தேவையில்லாமல் இஎம்ஐயில் கடன் வாங்க வேண்டாம். அனாவசிய விடுப்புகளை தவிர்க்கவும். வேண்டுமெனவே முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுவீர்கள். அதனால் பணிச்சுமை அதிகமாகும். ஒரு சில பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாளுங்கள். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். குரு, ராகு, சனியால் வேலையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க சனிக்கிழமை தோறும் சுதர்சன பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்களை குரு பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் புதிய வேலை அதிக சம்பளத்தில் அமையும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்தவர் இனி உங்களை விட்டு விலகி போவார்கள். கோர்ட் கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்குண்டான பரிகாரம்: வியாழக்கிழமை குரு ஓரையில் குருவித்துறை குரு பகவானை சென்று வழிபடவும். நிச்சயம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக. நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார்.
இதுவரை உங்கள் ராசிக்கு 8ல் குரு இருந்ததால் பல தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது. இறை அருளால் இனி எல்லாம் ஜெயமே. இது உங்களுக்கு யோக காலமாகும். இனிமேல் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி மூலம் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். அயல்நாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பழைய கடனை தீர்க்க வழி பிறக்கும். சொந்த வீடு வாங்குவீர்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். மனதிற்கு சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலர் மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இல்லத்தரசிகள் தங்க நகைகள் வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி நிரந்தரம் உறுதியாகும். மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள். உணவகம், முடித்திருத்தகம், மெடிக்கல், பேங்க், ஆசிரியர் மற்றும் கெமிக்கல், இரும்பு, பாசுமதி அரிசி மற்றும் எண்ணெய் தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு இனி நல்ல காலம்தான். உங்கள் கை ஓங்கும். உங்களை புரிந்து கொள்ளும் மேல் அதிகாரி மாற்றலாகி வருவார். இதுவரை கிடைக்காத நியாயமான சலுகைகள் இனி கிடைக்கும். பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் 3, 5ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். மனதிற்கு பிடித்தவர் வாழ்க்கை துணையாகும் பாக்கியம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் சித்தர்களை வழிபடவும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும். இனி உங்கள் ராசி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவதால் ஒரு சில தடைகள் ஏற்படலாம். ஆயினும் அதையெல்லாம் சமாளித்து வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு காரணம் மிக முக்கிய கிரகங்களான சனி, ராகு உள்ளிட்ட கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் உதவிகளை பெறுவீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலர் கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்வீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வண்டி வாகன வகையில் செலவுகள் வரலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். வெளியூர் பயணம் வெற்றியாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது அவசியமாகும். மேலும் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெற வேண்டி வரலாம். தாய் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டுக்கு குடிபுகுவீர்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் சம்பந்தமான கடமைகள் கவலைகளாக தலை தூக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாகும். இது அஷ்டமத்து குரு காலம் என்பதால் இரவு பகலாக வேலை செய்தாலும் நல்ல பெயரை எடுப்பது கடினமாகும். தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளால் அவமானங்களை சந்திக்க நேரலாம். இரும்பு, கடல் உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டிட உதிரி பாகங்கள் மற்றும் மூலதனம் போடாமல் தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரம்: உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்னை பாடி குரு பகவானை குரு ஓரையில் சென்று தரிசிக்கவும். எதிர்பார்த்த பண உதவி உடனே கிடைக்கும். இனி ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருவதால் இனி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இது உங்களுக்கு பொற்காலம். இனி உங்களின் வாழ்க்கை பாதையை சீராக அமைத்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். திடீர் பண வரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் நிச்சயமாகும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த தன வரவு உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் கூடும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை உற்சாகமான குரு பயிற்சி இது. அதனால் மிகவும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை இது முன்னேற்றத்தை தரும் குரு பயிற்சி ஆகும். பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேல் அதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் யாவும் விற்று தீரும். கூட்டுத் தொழில் வளர்ச்சியை தரும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணி செய்வோருக்கு இது அதிர்ஷ்டமான காலம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலை அமையும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் 3, 11ஆம் இடங்களை குரு பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் வெற்றியாகும். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்களுக்கு பெரிய அளவில் பணம் வரும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகளெல்லாம் நனவாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குண்டான பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் வீட்டருகே இருக்கும் முருகப்பெருமானை ஆலயம் சென்று வழிபடவும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம். விருச்சிகம், தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்தை ருணரோக சத்துருஸ்தானம் என்பார்கள். அதே சமயம் 6ஆம் இடம்தான் வெற்றி ஸ்தானமும் ஆகும். எனவே ஒரு பக்கம் உங்களுக்கு தொடர்ந்து பல வேலைகள் இருப்பது போல தெரிந்தாலும் கடமையை தவறாமல் செய்வோருக்கு அதெல்லாம் வாய்ப்புகள்தான் என்பது மெதுவாக புரிய வரும். குரு 6இல் இருப்பதால் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வராது. வேலை பளு அதிகரிக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரர் வகையில் லாபம் உண்டு. இல்லத்தரசிகளுக்கு இது பொற்காலம். கணவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சிலர் புது வீட்டிற்கு தனி குடித்தனம் செய்வீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களை பொறுத்தவரை திருமணம் தாமதமாகும். உயர்கல்வி படிக்க வெளியூர் செல்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது சாதகமான குரு பயிற்சியாகும். கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி புரோக்கரேஜ் செய்வோர் அதிக லாபம் அடைவீர்கள். ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பவர்கள், காஃபி ஷாப், ஹோட்டல், பேக்கரி, பூ வியாபாரம், ஆயில் ஸ்டோர், லாயர், ஷேர் மார்க்கெட், அழகு சாதன கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை பொறுத்தவரை மேலதிகாரியின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கொடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். ஜோதிடர்கள், மீடியாவில் வேலை பார்ப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது யோகமான குரு பயிற்சியாகும். மேலும் மனைவி குழந்தையுடன் வடமாநிலத்திற்கு சந்தோஷமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். குரு அருளும் சித்தர்கள் அருளும் என்றும் உங்களுக்கு உண்டு. அதனால் மனம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் கடன் பிரச்சனை தீரும். கோல்டு காயின் வாங்குவீர்கள். உங்கள் விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் தேவைக்கு அதிகமாகவே வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் சிவபெருமானை ஆலயம் சென்று வழிபடவும். வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள்? மகர ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இது அற்புதமான காலகட்டமாகும். தொட்டதெல்லாம் இனி வெற்றிதான். மனதளவில் விலகி இருந்த சொந்தங்கள் எல்லாம் இனி உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் ஒன்று சேர்வார்கள். பணம், பேர், புகழ் அனைத்தும் உங்கள் சுய முயற்சியால் இணை அடைவீர்கள். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். யோகம், தியானம், பக்தி, ஞானம் என்று மனதை இறை சக்தியால் பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். இதுவரை தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும். சொந்த வீட்டிற்கு குடிபுகுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள். சமுதாயத்தில் மேலான நிலையை அடைவீர்கள். பழைய வீட்டை அகற்றிவிட்டு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். எல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாழ்வீர்கள். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்குவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புது தொழில் தொடங்குவீர்கள். நல்ல லாபம் வரும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். உங்களை எதிரியாக நினைத்த பலரும் இனி நட்பு பாராட்டுவார்கள். ஷேர் மூலம் லாபம் வரும். பெரிய பதவிகள் தேடி வரும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீர்கள். தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உங்களின் திறமையை குறைவாக எடை போட்டவர்கள் வியக்கும்படி கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சம்பளம் உயரும். கன்னி பெண்களை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தொடர்வீர்கள். பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். வெளிநாட்டில் வேலையுடன் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு அமையும். தொழில் செய்வோர்கள் கடையை நவீனமயமாக்குவீர்கள். பொறுப்பில்லாத வேலையாட்களை மாற்றி அனுபவம் மிகுந்த புது வேலையாட்களை சேர்ப்பீர்கள். சினிமா, பதிப்புத்துறை, ஹோட்டல், கிரானைட், டைல்ஸ், மரத்தொழில், விவசாயம், ஆசாரி, ஆசிரியர், மருந்து விற்பனையாளர்கள் மற்றும் எழுத்து பணி, வாயால் பேசி தொழில் செய்வோர், அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள், வக்கீல், ஜோதிடர், ஆன்மீக குருமார்கள், சேல்ஸ்மேன், அர்ச்சகர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அனைவருக்கும் இது நல்ல லாபகரமான குரு பயிற்சியாகும். அலுவலகத்தில் பணி செய்வோரை பொறுத்தவரை பிரச்சனை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார். தடைப்பட்ட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உறுதியாகும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலை அமையும். எதிர்ப்புகள் நீங்கும். சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமானாலும் அதற்கு தகுந்த சம்பள உயர்வு கிடைக்கும். இது 7.5 சனியின் கடைசி 2.5 ஆண்டுகள் என்பதால் எந்த வீண் வம்பு வழக்குகளிலும் சிக்காமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி மற்றும் 9, 11 பார்வை செய்கிறார். உங்கள் ராசியை குரு பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த முடிவையும் மனத்தெளிவுடன் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உறுதியாகும். அரசு ஆதாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரம்: வியாழக்கிழமை குரு ஓரையில் தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி பெருமாளை சென்று வழிபடவும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம். மகரம்
நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருவதால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வர இருக்கிறது. ஒரு பக்கம் ஜென்மசனி, மறுபக்கம் 8ல் கேது இருப்பதால் வாழ்வில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள். அந்த கஷ்டங்களில் இருந்து உங்களை மீட்கவே தற்போது குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்துள்ளார். கடவுளின் அருளால் தடைகள் கூட உங்கள் முயற்சியால் சாதனையாகும். வாழ்வில் நல்ல நிலையை அடைய இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாகவே வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடவுள் அருளால் உங்கள் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குருவின் பலத்தால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். தீராது என்று நினைத்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பனிப்போர் நீங்கும். இருவரும் மனம் விட்டு பேசுவீர்கள். சனி, கேதுவால் மற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியால் அதையெல்லாம் வென்று சாதிப்பீர்கள். கூடா நட்பால் ஏற்பட்ட தீய பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை மீட்பீர்கள். அவர்களின் விருப்பங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திருமணம், சீமந்தம், காதுகுத்து போன்ற சுப செலவுகள் அதிகமாகும். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். புது பொறுப்புகளால் பணிச்சுமையும் மனக்கவலையும் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி, வாகன செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நல்ல விலைக்கு பழைய மனையை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் மனதில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும். வியாபாரிகளை பொறுத்தவரை போட்டி பொறாமைகளையும் மீறி ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மருந்து, கமிஷன் ஏஜென்ட், மரவேலை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், விவசாயம், பூ வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்வோரை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். சொந்தக்காரர்களுடன் இருந்து வந்த பகை தீரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். கர்மஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் பெயர் புகழ் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்வதால் வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். நீண்ட நாள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரம்: உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சிவகங்கை, பட்டமங்கலம் குரு பகவானை சென்று வழிபடவும். பணப்பிரச்சனை தீரும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம். கும்பம் 60%. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்பார்கள். எனவே யாரெல்லாம் அதிகளவில் விடாமுயற்சியுடன் வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயம். சிலர் வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலர் வேலை மாற்றலாகி வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அதே சமயம் சிலருக்கு வண்டி, வாகனம் மூலம் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை.
வழக்கில் தீர்ப்பு வர தாமதமாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக விரயங்கள் வரலாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பல நாள் தடையாக இருந்த பலர் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி உங்களை புரிந்து கொள்ளும் புதிய உறவுகள் உங்கள் வாழ்வில் வருவார்கள். ஒரு பக்கம் செலவு வந்தாலும் அதை சமாளிக்க வருமானமும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஒர்க் பிரஷர் அதிகரிக்கும். சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம். கன்னி பெண்களை பொறுத்தவரை உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கல்யாணம் தடைப்பட்டு முடியும். மாணவ மாணவிகளுக்கு இது சவாலான குரு பயிற்சியாகும். அதனால் விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள். அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் புரிவோர் வட்டிக்கு கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்ய வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், நாட்டு மருந்து, மூலிகை வஸ்து, பழைய பேப்பர் கடை, கறிக்கடை, காலணி கடை, சிறு தொழில் புரிவோருக்கெல்லாம் நல்ல காலகட்டம் இது. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தவும். சிலருக்கு வேலையில் நெருக்கடி இருந்தாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கணினி துறையினருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். குரு பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கும். சிலர் வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு தந்தை வழி சொத்து கைக்கு வரும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணம் வரும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்குண்டான பரிகாரம்: வியாழக்கிழமையில் குரு ஓரையில் திருச்சி, திருப்பட்டூர் பிரம்மரை சென்று வழிபடவும். உங்கள் விதி நிச்சயம் மாறும். வாழ்வும் சிறக்கும். இனி உங்கள் ராசிக்கு